ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இந்த பேரை நீங்க இப்போ அடிக்கடி நியூஸ்ல கேள்விப்படுறீங்க இல்லையா? கூடவே எப்ஸ்டீன் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயங்கரமா அடிபடுது. அப்போ உண்மையில என்னதான் இது? இதுக்கு பின்னால இருக்கிற ஷாக்கிங்கான உண்மைகள் என்ன? வாங்க இத பத்தி முழுசா தெளிவா பார்க்கலாம். முதல்ல இந்த கேஸோட பிரம்மாண்டத்தை சில நம்பர்ஸ் வச்சு புரிஞ்சிக்கலாம். 35 லட்சம். ஆமாங்க, இதுதான் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸோட மொத்த பக்கங்கள். யோசிச்சு பாருங்க, 35 லட்சம் பக்கங்கள். அது மட்டும் இல்ல, இந்த கேஸ்ல ஆதாரமா கிட்டத்தட்ட 1,80,000 போட்டோஸ் இருக்கு. அதோட 2000 வீடியோக்கள், இத்தனை லட்சம் பக்கங்கள், போட்டோஸ், வீடியோஸ், இது எல்லாமே ஒரே ஒரு ஆளை சுத்தி பின்னப்பட்ட ஒரு மர்ம வலை. அதுவும் இப்போ உயிரோட இல்லாத ஜெஃப்ரி எப்ஸ்டீனை சுத்தி. சரி, இந்த மொத்த மர்மத்தையும் புரிஞ்சுக்க நாம சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல, இந்த எப்ஸ்டீன் டாக்குமெண்ட்ஸ்னா என்ன? யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்? அவர் மேல என்ன குற்றச்சாட்டுகள்? எப்படி மர்மமா இறந்தார்? அந்த டாக்குமெண்ட்ஸ்ல என்ன இருக்கு? அதுல சிக்கின பெரிய தலைகள் யாரு? கடைசியா இன்னமும் பதில் இல்லாத கேள்விகள் என்னென்ன? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, முதல்ல நாம பார்க்க போறது இந்த எப்ஸ்டீன் ஆவணங்கள்னா உண்மையில என்னன்னு தான். சரி, இந்த டாக்குமெண்ட்ஸோட சென்டர் பாயிண்டே ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தான். அப்போ முதல்ல அவர் யாரு? ஒரு சாதாரண மேத்ஸ் டீச்சர் எப்படி உலகத்தையே ஆட்டி வைக்கிற ஒரு பவர்ஃபுல் ஆளா மாறினாரு? எப்ஸ்டீனோட வளர்ச்சியே உண்மையிலே ஒரு மாதிரி அசாத்தியமானது. பாருங்க, 1970களில் ஒரு சாதாரண மேத்ஸ் டீச்சரா தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. ஆனா 1982ல ஜே எப்ஸ்டீன் அண்ட் கோன்னு சொந்தமா ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியை ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த 20 வருஷத்துல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணமும் உலகத்தோட பவர்ஃபுல்லான ஆளுங்களுடைய தொடர்புகளும் அவர் கிடைக்குது. அவரோட கனெக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னு பாருங்க. 2002ல் அப்ப அமெரிக்காவோட ஒரு பெரிய பிசினஸ்மேனா இருந்த டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அவரு என்னைய மாதிரியே அழகான பொண்ணுங்களை, குறிப்பா சின்ன வயசு பொண்ணுங்களை ரசிப்பாரு அப்படின்னு ரொம்ப ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. இப்படி வெளி உலகத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதுக்கு இன்னொரு பக்கம் ரொம்பவே ரகசியமா இருந்துச்சு. அந்த சீக்ரெட் உலகத்தோட ஒரு முக்கியமான நபர் அவருக்கு ரொம்ப காலமா பார்ட்னரா இருந்த கிஸ்லேன் மேக்ஸ்வெல். சரி, இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆளு எப்படி இப்போ ஹிஸ்டரியிலே ஒரு பெரிய செக்ஸ் டிராஃபிக்கிங் கேஸ்ல மாட்டினாரு? இந்த சட்ட போராட்டத்தோட ஆரம்பம் 2005ல. ஆனா பாருங்க, 2008ல அவ்வளோ சீரியஸான குற்றச்சாட்டுகள் இருந்தும் அவருக்கு ரொம்பவே லேசான ஒரு தண்டனை தான் கிடைச்சது. இது அப்போவே ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. பல வருஷம் கழிச்சு 2019ல மறுபடியும் அவர் அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆகஸ்ட் 2019ல ஜெயில மர்மமான முறையில இறந்து போயிடுறாரு. எப்ஸ்டீனோட உலகம் எந்த அளவுக்கு கண்ட்ரோலா இருந்துச்சு தெரியுமா? அவரோட வீட்டு வேலைக்காரங்களுக்கு அவர் போட்டிருந்த ரூல்ஸே அதுக்கு சாட்சி. யாரும் எப்ஸ்டீனோட கண்ணை பார்த்து பேசக்கூடாது, எதை பார்த்தாலும் காது கேட்காத மாதிரி, வாய் பேச முடியாத மாதிரி இருக்கணும்னு ரொம்பவே கடுமையான ரூல்ஸ்லாம் இருந்திருக்கு. அவரோட மரணத்தை அபிஷியலா தற்கொலைன்னு சொன்னாலும் மக்கள் மனசுல அது பெரிய சந்தேகத்தை கிளப்பி விட்டுச்சு. அந்த சந்தேகம் தான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், அந்த டாக்குமெண்ட்ஸை வெளியிடுங்க அப்படிங்கிற கோரிக்கையை ரொம்பவே வலுவா மாத்துச்சு. இதுதான் நம்மளை இந்த விஷயத்தோட மையத்துக்கே கொண்டு வருது. அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படி என்னதான் இருக்கு அதுல? முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். எப்ஸ்டீன் டாக்குமெண்ட்ஸ்னா அது ஒரே ஒரு ஃபைல் கிடையாது. பல வருஷமா நடந்த கோர்ட் விசாரணைகள்ல சேகரிச்ச சாட்சியங்கள், இமெயில்ஸ், போட்டோஸ், வீடியோஸ்னு எல்லா ஆதாரங்களோட ஒரு பெரிய தொகுப்பு அது. எப்ஸ்டீன் இறந்த பிறகு எல்லாம் வெளிப்படையா இருக்கணும்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதனால கோர்ட்டும் இந்த டாக்குமெண்ட்ஸை ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டது. போன வருஷத்தோட கடைசியில இருந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பொது பார்வைக்கு வந்துட்டு இருக்கு. சரி, எதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் இவ்வளோ பெரிய அதிர்வலையை உண்டாக்குது? ஏன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிற பேர்கள் அப்படி. நாம இங்க பாக்குறது சில பேர் தான். அமெரிக்காவோட முன்னாள் பிரசிடென்ட்ஸ் டொனால்ட் ட்ரம்ப், பில் கிளின்டன், பிரிட்டிஷ் ராஜ குடும்பத்தை சேர்ந்த இளவரசர் ஆண்ட்ரியூ, மைக்ரோசாஃப்ட் பில் கேட்ஸ், பாப் உலகின் கிங் மைக்கேல் ஜாக்சன். இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு. ஆனா இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஒருத்தரோட பேர் இருக்கிறதால மட்டுமே அவங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட ரீதியான விளக்கம். பேர் வெளியானதும் சம்பந்தப்பட்ட பிரபலங்களோட ரியாக்ஷன்ஸ் பல மாதிரி இருந்துச்சு. பில் கேட்ஸ் எப்ஸ்டீன் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷத்துக்காகவும் வருத்தப்படுறேன்னு சொன்னாரு. டொனால்ட் ட்ரம்ப் பல வருஷத்துக்கு முன்னாடி அவரோட பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இளவரசர் ஆண்ட்ரூவோ இன்னைக்கும் அவர் மேல சொல்ற குற்றச்சாட்டுகளை மறுத்துட்டு தான் இருக்காரு. பில் கிளின்டன் தரப்பிலோ எப்ஸ்டீனோட குற்றங்களை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. இத்தனை லட்சம் பக்க டாக்குமெண்ட்ஸ் நமக்கு கிடைச்சாலும் இந்த கதை இன்னும் முடியல. சொல்ல போனா நம்ம கிட்ட பதில் இல்லாத பல கேள்விகளை இது விட்டுட்டு போயிருக்கு. முதலாவது ரொம்ப முக்கியமான கேள்வி, 2008ல் அவ்வளோ சீரியஸான குற்றச்சாட்டுகள் இருந்தும்
எப்படி எப்ஸ்டீனுக்கு அவ்வளோ லேசான தண்டனை கிடைச்சது? ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஜெயில்ல இருந்து வெளியில வேலைக்கு போறதுக்கெல்லாம் எப்படி அனுமதி கொடுத்தாங்க? ரெண்டாவது கேள்வி, எப்ஸ்டீனும் கிஸ்லேன் மேக்ஸ்வெல்லும் மட்டும்தான் இதுல சம்பந்தப்பட்டாங்களா, இல்ல இந்த கிரைம் நெட்வொர்க் இன்னும் பெருசா, இன்னும் ஆழமானதா? கடைசியா எல்லாரும் கேட்கிற அந்த ஒரு கேள்வி, அவ்வளோ ஹை செக்யூரிட்டி இருந்த ஒரு ஜெயில்ல ஜெஃப்ரி எப்ஸ்டீன் உண்மையாவே தற்கொலை தான் செஞ்சுக்கிட்டாரா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் எப்ப பதில் கிடைக்கும்னு யாருக்குமே தெரியாது.